அரசியல் ஆயிரம் நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். வக்போர்டு சர்ச்சை இப்போ நடக்கிற சதி என்னங்கிறத வக்போர்டுனா என்னங்கிறத நம்ம சொல்லிவிட்டு அதை புரிய வச்சா நல்லாயிருக்கும். வக்போர்டுன்னு ஒரு அமைப்பை பற்றியே தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அது என்ன, அதோட அமைப்போடைய நிலை என்ன, இதில் ஏன் இவ்வளோ பெரிய சர்ச்சை வருது. வக்போர்டுக்குண்டே ஒரு சென்ட் கூட இடம் இல்லை, சொந்த சொத்துக்களே இல்லைங்கிறாங்க. அப்படி இருக்கிறப்ப திருத்த மசோதா எதுக்கு? இந்த முஸ்லீம்களை வஞ்சிக்கிறதுக்காக வக்போர்டை திருத்த மசோதா பாஜக அரசு கொண்டு வருதா, இல்லை இந்திய குடிமக்களை எப்போவுமே ஒரு மிரட்டல் நிலையிலே வைக்கணும், இரண்டாவது தர குடிமக்களாகவே பாவிக்கணும்னு சொல்லி இந்த பாஜக ஒன்றிய அரசு செயல்படுதுன்னு சொல்கிறாங்களா, அது உண்மையா? உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவுடைய யோகி ஆதித்யநாத் முஸ்லீம்களுடைய வீடுகளை புல்டோசர் கொண்டு இடிக்கிறாரு. அதே மாதிரி அந்த புல்டோசர் கலாச்சாரம் தமிழ்நாடு பூரா மட்டும் இல்லாமல் மற்ற மாநிலங்களையும் பரவுறதுக்கான ஏற்பாடை செய்ய போகிறாங்கங்கிறாலே அது நடக்குமா? முஸ்லீம்கள், கிறிஸ்தவ, தலித்துகள் இப்படி இவங்கெல்லாம் தாக்கப்படுறது ஏன்? இந்து மொழி கிறிஸ்தவங்கள்லாம் இங்கே நம்ம நாட்டில் இந்தியாவில் அண்ணன் தம்பியாக இருக்கிறப்ப இங்கே மத துவேஷத்தை வச்சு அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட எண்ணம் நிறைவேறுமா? பாஜக அரசு இந்த பெண்களுக்கு முத்தலாக்கு சட்டத்தை கொண்டு வந்துருச்சு. இது ஆக ஓகண்டு முஸ்லீம்கள் பெண்கள் வரவேற்கிறாங்க, பெண்களுக்கான நல்ல சட்டங்கிற மாதிரி ஒரு பொய்யான திரிபுவாதம் பேசுகிற பாஜகவுக்கு கேட்கக்கூடிய கேள்வி என்னென்னா, நீங்கள் முஸ்லீம் பெண்களுக்கு இல்லை, இந்து பெண்களுக்கு கூட நீங்கள் எதுவுமே நல்லது செய்யலை. அதுக்கு ஒரு உதாரணம் மல்யுத்த வீராங்கனைகள் பாஜகவுடைய எம்பி பிரிஜ்பூஷன் சரண் சிங்கால் பாதிக்கப்பட்டு பாலியுத்த புகார் கொடுத்தப்ப அந்த இந்து பெண்களுக்கு மல்யுத்த வீராங்கனைகளுக்கு நியாயமாக எதுவுமே செய்யலையே, அந்த பாஜகவுடைய எம்பிக்கு பிரிஜ்பூஷன் சரண் சிங் பக்கம் தானே நின்றீங்க, அப்போ நீங்கள் எந்த பெண்களுக்கு நீங்கள் ஆதரவான அமைப்பு இல்லையே அப்படிங்கிற கேள்வி. இப்படி பலதரப்பட்ட கேள்விகள் வந்தாலும் இதுக்கெல்லாம் நம்ம சில நிமிடங்களில் சில எடுத்துக்காட்டுகளோட உண்மைய ஆதாரங்களை இதுவரைக்கும் நீங்கள் கேட்காத கோணங்கள்லேருந்து விளக்கம் கொடுக்கறதுக்கு நம்ம வீடியோக்குள்ளே போவோம். தயவுசெய்து கடைசி வரைக்கும் கவனமாக கேளுங்க. ஒரு அன்பான வேண்டுகோள், இந்த வீடியோ இஸ்லாமிய நண்பர்கள் பார்க்குறத விட சகோதர அமைப்பான இந்து நண்பர்கள் இதை பார்த்து நீங்கள் நியாயத்தை புரிஞ்சுக்கொண்டா நல்லா இருக்குங்கிற நோக்கத்தோடு நம்ம வீடியோக்குள்ளே போகிறோம். இப்போ இந்தியாவில் பெரிய சர்ச்சை இன்றைக்கி பாராளுமன்றத்தில் வக்பு திருத்த சட்டத்தை ஒன்றிய பாஜக அரசு நிறைவேற்றிட்டாங்க. அதில் கடுமையான வாக்குவாதம் இருக்குது. அடுத்து அது மாநிலங்களவையிலையும் போயிட்டு அங்கேயே நிறைவேற்றப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப இந்த வக்பு சொத்துக்கள் முஸ்லீம்கள் இதுக்கு கடுமையாக எதிர்க்கிறதுக்கு என்ன காரணம்? இந்த வக்பு திருத்த சட்ட மசோதாவில் இதுக்கு முன்னாடி ஏற்கனவே திருத்தம் நடந்திருக்கா இல்லையானா பல முறை நடந்திருக்குது. அப்போலாம் எழாத இந்த சர்ச்சை, எதிர்ப்பு குரல் இப்போ மட்டும் வர்றதுக்கு என்ன காரணங்கிறப்ப வக்பு சட்டத்தில் ஏற்கனவே திருத்தம் நடந்ததெல்லாம் உண்மை. ஆனால் இப்போ நடக்கிற திருத்தத்தில் அந்த சொத்துக்களை அபகரிக்கிற மாதிரி திட்டம் போட்டு பாஜகவுடைய அந்த ஆர்எஸ்எஸ் உடைய திட்டப்படி பாஜகவுடைய அரசு போட்டிருக்கு. அதனால் வக்பு சொத்துக்கள்லாம் கபலீகரம் செய்யப்படுங்கிற சந்தேகம் வந்ததுனால தான் இஸ்லாமிய மக்கள் இதை கடுமையாக எதிர்க்கிறாங்க. சரிங்க, வக்பு சொத்துனா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு உள்ளே போவோம். வக்பு சொத்துங்கிறது முஸ்லீம் மக்கள், முஸ்லீம் தனவந்தர்கள் தங்களுடைய சொத்துக்களை இறைவனுக்காக, அல்லாவுக்காக வேண்டுதல் வச்சு தங்கள் காலத்துலேயும் தங்கள் காலத்துக்கு பின்னாடியும் இது முஸ்லீம் சமுதாயத்துக்கு, முஸ்லீம் மக்களுக்கு பயன்படணும். எந்தெந்த வகையில்? பள்ளிவாசல்கள் கட்டுறதுக்கும், தொழுகை நடத்துறதுக்கும், பள்ளிவாசல்களை பராமரிக்கிறதுக்கும், மதரசாக்கள் பயன்படுறதுக்கும், அந்த மதரசாவில் படிக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உணவு, உடை போன்ற அந்த செலவினங்களுக்கும், அது மட்டும் இல்லாமல் மருத்துவ வசதி, அதே மாதிரி ஏழை எளிய இஸ்லாமிய மக்களுக்கான வாழ்வாதாரத்துக்கு தேவையான தர்ம விஷயங்கள், இதுக்கெல்லாம் பயன்படுத்துறதுக்கு தான் அந்த காலத்திலேருந்து இந்த காலம் வரைக்கும் சில தனவந்தர்கள் என்ன பண்ணுவாங்க, தங்களுடைய சொத்துக்களை அல்லாஹ் பேரால் வக்பு செஞ்சுருவாங்க. அப்போ வக்பு செஞ்சுட்டு என்ன சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு நியத்துன்னு சொல்லுவாங்க, எண்ணத்தில் செய்வாங்க. ஒருத்தர் என்ன பண்ணுவார், தன்னுடைய ஒரு 10 ஏக்கர் நிலத்தை கொடுத்துருவார் அந்த ஒரு பள்ளிவாசலுக்கு. இதை நீங்கள் வச்சுங்க, இதில் விளையக்கூடிய விளைச்சலை வச்சு நீங்கள் பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை பூரா பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருப்பார். இன்னொருத்தர் ஒரு கட்டடத்தை கொடுத்துருப்பார், இதில் வர்ற வாடகையை கொண்டு நீங்கள் மதரசா செலவுகளை நடத்துங்க அப்படின்னு இருப்பார். இன்னொருத்தர் என்ன பண்ணியிருப்பார், ஏதோ இன்னொரு சொத்தை கொடுத்துருப்பார், இந்த வருமானத்தை கொண்டு பள்ளிவாசலில் விளக்கு ஏற்றுறதுக்குள்ளே ஏற்பாடு பண்ணுங்கம்பார். இப்படி ஒவ்வொருத்தரும்
ஒவ்வொரு காரியங்களுக்காக தங்களுடைய சொத்துக்களை முஸ்லீம்களான அவர்களுடைய சொத்துக்களை அந்த முஸ்லீம்களுக்காக செலவிட சொல்லி நன்மையை கருதி கொடுப்பாங்க. இப்படி கொடுக்குற சொத்தை தான் வக்பு சொத்துன்னு சொல்கிறது. இந்த வக்பு சொத்து இப்போ உதாரணமாக ஒரு ஏதோ ஒரு ஊரை எடுத்துக்குவோம், ஒரு புதுக்கோட்டைன்னு எடுத்துக்குவோமே. புதுக்கோட்டையில் ஒரு பள்ளிவாசலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வக்பு சொத்து திருச்சியில் உள்ள பள்ளிவாசலுக்கோ சென்னையில் உள்ள பள்ளிவாசலுக்கோ சொந்தமாண்டா இல்லை. அப்போ இது யாருக்கு சொந்தம்? புதுக்கோட்டையில் உள்ள அந்த மக்களுக்காக கொடுக்கப்பட்ட சொத்து தான். சென்னையில் ஒரு சொத்து கொடுக்குறாங்க, சென்னையில் ஒரு பகுதி, அந்த பகுதி மக்களுக்காக கொடுக்கப்பட்டது தான். இதுபோல் இந்தியா முழுக்க கொடுக்கப்பட்ட வக்பு சொத்துக்கள் எல்லாம் அந்தந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய நிறுவனங்களுக்கு, இஸ்லாமிய பள்ளிவாசல்களுக்கு, இஸ்லாமிய மதரசாக்களுக்கு, இஸ்லாமிய தர்காக்களுக்கு கொடுக்கப்பட்டது. அப்போ இதை நிர்வாகம் பண்ணுற உரிமை யாருக்கு கொடுத்தாங்க? இதை யார் தானமாக கொடுத்தாங்களோ அந்த குடும்பத்தில் ஒருத்தர் நிர்வாகம் பண்ணிட்டு வருவார். இல்லை அவர் மறைஞ்சிட்டா அந்த குடும்பத்தில் ஒரு பாரம்பரியமாக ஒருத்தர் வருவார். அப்படி அவங்க யாரும் இல்லையா, அந்த ஊரில் தேர்வு செய்யப்பட்ட முத்தவல்லிகள், முஸ்லீம்களால் தேர்வு செய்யப்பட்ட முஸ்லீம் முத்தவல்லிகள் அந்த ஜமாத் தலைவர்கள் நிர்வாகம் பண்ணுவாங்க. இதுதான் அமைப்பு. இப்படி இந்தியா முழுக்க முஸ்லீம்கள் நலனுக்காக கொடுக்கப்பட்ட சொத்துக்கள் தான் வக்பு சொத்துக்கள். இப்படி இருக்கிற வக்பு சொத்துக்கள் தான் 8 லட்சம் கோடி இருக்குது, 10 லட்சம் கோடி இருக்குன்னா இருக்கலாம். அது ஒன்றுக்கு ஒன்று லிங்க் இருக்கா? இல்லை. அப்போ எப்படி இந்த கணக்கு உங்களுக்கு தெரியுது? இதை பூரா வக்பு வாரியம்னு ஒரு வாரியம் ஏற்படுத்தி, ஒவ்வொரு மாநிலத்தையும் வக்பு வாரிய அமைப்பை ஏற்படுத்தி, மத்தியிலையும் வக்பு வாரிய அமைப்பை ஏற்படுத்தி, ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய அந்த வக்பு சொத்துக்களை அந்த வக்பு வாரியத்தில் பதிவு பண்ணி, இன்ன ஊரில் இன்னென்ன சொத்து இருக்குது, இன்ன வருமானம், இன்ன செலவு இப்படி நடக்குதுங்கிற விவரங்களெல்லாம் பதிவு செஞ்சதுனால ஒட்டு மொத்தமாக இந்திய அளவில் வக்பு சொத்து எவ்வளவு இருக்குன்னு தெரியுத ஒழிய இது வக்பு வாரிய சொத்துக்களே கிடையாது. இப்போ சொன்ன பார்த்தீங்களா, வக்பு வாரியத்துக்கு சொத்துக்களே இல்லைண்டு. வக்பு வாரியத்துக்கு எந்த சொத்துமே கிடையாது. இந்த வக்பு சொத்துக்கள் பூரா அந்தந்த பகுதியில் முஸ்லீம் நபர்கள் இஸ்லாமிய மக்களுக்காக முஸ்லீம் அல்லாஹ் பேரால் தானம் செய்யப்பட்டது. இதை மற்றவங்க யாரும் பயன்படுத்தவும் கூடாது, மற்றவங்க யாரும் அதிகாரம் செலுத்தவும் கூடாது. இது பாரம்பரியமாக முஸ்லீம்களுக்காக வழங்கப்பட்டது. இதை நீங்கள் புரிஞ்சுங்க. சரி, அப்படி இருக்கிறப்ப இப்போ வக்பு வாரியத்துக்கு என்னதான் வேலை அப்படிங்கிறப்ப, இந்த வக்பு வாரியம் இதையெல்லாம் கண்காணிக்கும். இதையெல்லாம் கண்காணித்து இதெல்லாம் ஒழுங்காக நடக்குதா, செயல்படுதா, அதில் ஏதோ பிரச்சனை வந்தால் தலையிட்டு அதை சரி பண்ணுறது, அந்த சொத்துக்களை யாராச்சும் ஆக்கிரமித்து வந்தால் அதில் ஈடுபட்டு நியாயத்துக்கு நிலைக்கிறது, இந்த மாதிரி வேலைகளை செய்கிறது தான் வக்பு வாரியத்துடைய வேலை. சரி, அந்த வக்பு வாரியம் எது தனிப்பட்ட ஒரு கூட்டு நடவடிக்கை எடுக்கிறதா? இல்லை, அது அரசாங்கத்துடைய ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸு. அப்போ அரசாங்கம் நியமிக்கக்கூடியதான் அந்த வக்பு வாரிய நிர்வாகிகள். அப்படி இருக்கிறப்ப சொத்துக்கள் பூரா தனித்தனி அந்தந்த ஊருடைய முஸ்லீம்களுக்கு உரிய சொத்து, முஸ்லீம்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது அவ்வளவையும் கண்காணிக்கிற ஒரு அமைப்பாக, ஒரு இயக்கமாக தான் வக்பு வாரியம் இருக்குது. அந்த வக்பு வாரியத்தில் போடக்கூடிய அந்த தலைவர், அந்த உறுப்பினர்கள்லாம் யாராக இருப்பாங்க? இஸ்லாமியர்களாக இருப்பாங்க. இதுதான் இப்போ நடந்துக்கிட்டு வந்துச்சு. இதில் பல முறை பல திருத்த சட்டங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க. சில வக்பு வாரியத்தில் சில தவறுகளும் நடந்திருக்கும். அது என்ன தவறுகள்? வக்பு வாரியத்தோட ஒரு சொத்து இருக்கும், ஒருத்தர் அதை குத்தகைக்கு எடுத்திருப்பார், சரியாக வாடகை கொடுக்காமல் இருப்பார், அல்லது அதை என்ன பண்ணுவார், இவர் எடுத்துகிட்டு வேறு யாருக்கோ கொடுத்துருப்பார். இப்படி ஒரு சில தவறுகள் எல்லா இடத்துலையும் எல்லா அமைப்புகள்லையும் இருக்கிறது உண்டு. அதை கண்டுபிடிச்சிருப்ப மீட்கவும் செய்வாங்க, கண்டுபிடிக்காமல் இருக்கிறத கண்டுபிடிக்க முயற்சி பண்ணவும் செய்வாங்க. இது மாதிரி உள்ளதும் இருக்குது. சரி, 100% வக்பு வாரியத்தில் உள்ள நிர்வாகிகள் தவறே பண்ணாமல் இருப்பாங்களான்னா, ஏதோ ஒரு ஊரில் ஒரு முத்தவல்லி இருப்பார், 1000 பேரில் ஒரு ஆள் தவறான ஆளாக கூட இருக்கலாம். அவருக்கு தனக்கு வேண்டியவருக்கு ஏதாச்சும் ஒரு இடத்த ஒரு குறைஞ்ச குத்தகைக்கூட விட்டுருக்கலாம். இப்படி சில தவறுகள் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குது. அது வக்பு வாரிய கவனத்தை கொண்டு வந்தால் உடனே நடவடிக்கை எடுத்து என்ன பண்ணுவாங்க, அதை சரி செய்வாங்க. இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க வக்பு வாரியம்டா என்ன. வக்பு வாரியத்துக்கு சொத்து இருக்குன்னா சொத்தே கிடையாது. அப்போ எப்படிங்க வக்பு வாரியம் தான் அதிகமான சொத்துன்னு சொல்கிறாங்களே அப்படின்னா அது கிடையாது.
தனித்தனியாக இருக்கிற சொத்துக்கள் பூரா வக்பு செய்யப்பட்டது. அதையெல்லாம் நிர்வகிக்கிற வாரியம் தான் வக்பு வாரியம். சரி, இதுக்கு மட்டும்தான் இப்படி இருக்கா? இப்போ பாஜக வந்து இப்போ என்னதான் சொல்ல வருது அப்படிங்கிறப்ப, பாஜக இந்த வக்பு வாரிய திருத்த சட்டத்தில் சில கொண்டு வர்ற புதிய புதிய திருத்தங்களை வந்து இஸ்லாமியர்கள் வந்து சந்தேகப்படுறாங்க. அப்போ அது என்ன திருத்தங்களை கொண்டு வருதுங்கிறத நீங்கள் கேட்குறதுக்கு முன்னாடி, இந்த திருத்தங்களை கண்டு இஸ்லாமியர்கள் ஏன் பயப்படுறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ அதாவது வாதத்துக்காக என்ன சொல்கிறாங்க, வக்புக்கு 8 லட்சம் கோடி 10 லட்சம் கோடி சொத்து இருக்குது, அது இராணுவத்தை விட அதிகமாக இருக்குது, அது ரயில்வேயை விட அதிகமாக இருக்குலாம் சொல்கிறாங்க. இது எல்லாம் ஒன்றா கணக்கு போட்டால் பார்த்தா தானங்க உங்களுக்கு அப்படி இருக்குது. அதுக்கு சில இஸ்லாமிய தலைவர்கள் அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிங்க. இப்போ உதாரணத்துக்கு வந்து கேரளாவில் வந்து பத்மநாப சாமி கோயில் ஒன்று இருக்குது. அந்த கோயிலில் உள்ள அந்த பாதாள அறையை திறந்து அதில் உள்ள சொத்துக்களை செக் பண்ணாங்க. செக் பண்ணுறப்ப மதிப்பு போட்டாங்க, 1 லட்சம் கோடி சொத்து அந்த கோயிலுக்கு இருக்கிறதா ஒரு மதிப்பிட்டிருக்காங்க, ஒரு கோயிலுக்குங்க. இப்போ இதே மாதிரி திருப்பதி கோயில் இருக்குது, நிறையா கோயில் இருக்குது, அதெல்லாம் வந்து இந்துக்களுடைய சொத்து, அதை நம்ம மறுப்பாக சொல்லலை. இதில் என்னப்போ இந்த ரிஜிஜு வந்து இந்த சட்டத்தை தாக்கல் பண்ணுறாருல, வக்பு வாரிய திருத்த சட்டத்தை தாக்கல் பண்ணுறப்ப அந்த மத்திய அமைச்சர் ரிஜிஜு என்ன சொல்கிறாரு, வக்பு வாரிய சொத்துக்கள் வந்து ஒழுங்காக பராமரிக்கப்பட்டால் இஸ்லாமிய ஏழைகளுக்கு வந்து இது வந்து பேர் உதவியாக இருக்கும், அதுக்காக தான் இதை கொண்டு வர்றாங்கிறாரு. நீங்கள் சொல்கிற வாதத்தை நம்ம அப்படியே எடுத்துக்கிறோமே. உதாரணத்துக்கு ஒரு கோயில் எடுத்துக்குவோம். கேரளாவில் உள்ள பத்மநாப சாமி கோயிலில் 1 லட்சம் கோடிக்கு சொத்து இருக்குதாப்பா நீங்கள் கண்டுபிடிச்சிங்கல்ல, இது கேரளாவில் தான். அதே கேரளாவில் பசியினால் வறுமையினால் ஒரு இளைஞன் என்ன பண்ணுறாரு, போய் அரிசியை திருடிடுறாரு. உடனே நீங்கள் பிடிச்சி ஏன்டா அரிசியை திருடினேன்னு அடித்து அவனை கொன்னுட்டாங்க. இதுவும் நடந்தது கேரளாவில். இந்த ரிஜிஜு என்ன சொல்கிறாரு, வக்பு சொத்துக்கள்லாம் எடுத்து ஏழை ஏழைக்கு கொடுத்தா நல்லா இருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா, சரிதான், ஒத்துக்குவோம். இப்போ நீங்கள் ஏன் இங்கே பத்மநாப சாமி கோயிலில் 1 லட்சம் கோடி ரூபா சொத்து இருக்கிறப்ப ஒரு அரிசி பசிக்கு திருநவனையே அடித்து கொண்டீங்க? ஆக உங்கள் நோக்கம் வந்து அது அல்ல, முஸ்லீம்கள்கிட்ட இருக்கிற சொத்தை பிடுங்கணும், அவங்கள்ட்ட இந்த சொத்து இருக்கக்கூடாது, அதுக்கு என்னென்னலாம் இடைஞ்சல் பண்ணலான்னு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இப்போ உங்களுக்கு ஏத்தாப்புல திருத்த சட்டம் கொண்டு வர்றீங்க. அதை என்ன நீங்கள் சொல்லக்கூடிய முக்கியமான விஷயம்னா, இந்த வக்பு வாரியத்துடைய அதிகாரம் இது வரைக்கும் மாநில அரசுகிட்ட இருந்துச்சுல, இது பூரா மத்திய அரசுக்கு மாறணுங்கிறீங்க. அதாவது தணிக்கை அதிகாரம் வந்து மாநில அரசுலேருந்து மத்திய அரசுக்கு போனால் என்ன உங்கள் கண்ட்ரோலுக்கு வந்துடும் நீங்கள் நினைக்கிறீங்க. அடுத்து என்ன சொல்கிறீங்க, வக்பு மேல்முறையீடு தீர்ப்பாணையம் இருக்குல்ல, அதோடைய தலைவராக வந்து இந்த புதிய திருத்தத்தில் மாவட்ட நீதிபதியாக வந்து கலெக்டர் இருக்கணும்னு சொல்கிறீங்க, அவர் தான் மாவட்ட நீதிபதிங்கிறீங்க. அடுத்து என்ன சொல்கிறீங்க, இந்த வக்பு வாரிய உறுப்பினரில் 2 பேரும் முஸ்லீம் அல்லாதவங்க இருக்கணுங்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்கிறீங்க, இதில் வந்து பெண்கள் குறைஞ்சது 2 பேராச்சும் இருக்கணுங்கிறீங்க. அப்புறம் என்ன சொல்கிறீங்க, 5 ஆண்டுகளுக்கு முஸ்லீம் ஒருத்தர் வந்து வக்புக்கு ஒரு இனாம் கொடுக்குறாருன்னா, வக்பு செய்கிறாருன்னா, அவர் வந்து 5 வருஷம் முஸ்லீமாக இருந்தாருங்கிறதுக்கு சான்று கொடுத்துட்டு கொடுக்கணுங்கிறீங்க. எப்படி பாருங்கள் சிக்கல் போடுறீங்க பார்த்தீங்களா. இப்போ இதில் இல்லை, ஒரு 2-3 விஷயத்தை மட்டும் விளக்கிடுவான். ஃபஸ்ட்டு நம்பர் 1, இந்த வக்பு வாரிய உறுப்பினரில் வந்து முஸ்லீம்கள் இருக்கணும்னு சொல்கிறீங்கல்ல, பெண்கள் ஏற்கனவே இருக்கிறாங்களே. இப்போ கூட தமிழ்நாடு வக்பு வாரியத்தில் 2 பெண்கள் இருக்காங்க, ஃபாத்திமா முசபர்னு ஒரு அம்மா இருக்காங்க, இன்னொருத்தருங்க இருக்காங்க. இதுக்கெல்லாம் மேலே வக்பு வாரியத்துக்கு வந்து சிஇஓ பெண்களே இருந்திருக்காங்க, தலைவராக பெண்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் வந்து ஜெயலலிதா அவர்கள் வந்து தலைவராகவே பெண்களை நியமிச்சிருந்தாங்க, அமைச்சர் பெண்களாக இருந்திருக்காங்க. இருக்கிறத நீங்கள் என்னங்க திருத்தலன்னு சொல்கிறீங்க, அதனால் அந்த பாயிண்ட் அந்த அடிபட்டு போகுது. ரெண்டாவது என்ன சொல்கிறீங்க, 2 பேர் வந்து வக்பு வாரிய உறுப்பினரில் நான் முஸ்லீம் இருக்கணுங்கிறீங்க. அது எப்படி நான் முஸ்லீம் இருக்கணும், முஸ்லீம்கள் சொத்தை முஸ்லீம்களுக்காக வக்பு செய்யப்பட்ட அந்த சொத்தை நிர்வாகம் பண்ணுறதுக்கு முஸ்லீம்கள் தான் இருக்கணும்னு இருக்கிறப்ப நீங்கள் முஸ்லீம் அல்லாத 2 பேர் இருக்கணும்னு சொல்கிறீங்களா, அது எப்படி நியாயம்? இப்போ சமீபத்தில் ஒரு இந்து அறநிலையத்துறையில் ஒரு அதிகாரியை வர்கீஸ் கான் பேர் உள்ள ஒரு அதிகாரியை வந்து போட்டுட்டாங்கன்னு கேள்விப்பட்டவுடனே நம்ம மூதறிஞர் ராஜா இருக்காருங்கள்ல, அவர் ஒரு குதிச்சார்.
இது என்ன நியாயம், இந்த அறநிலையத்துறையில் ஒரு முஸ்லீமுக்கு எப்படி வேலை கொடுக்கலாம் அப்படின்னு கத்தனை ஆரம்பித்தார். ஆனால் உண்மை என்ன தெரியுங்களா, அந்த வர்கீஸ் கான் வந்து முஸ்லீம் இல்லைங்க, பேர் வர்கீஸ் கான் வச்சிருக்கிறாரு. அவர் உண்மையில் ஒரு இந்து. சரி, அவருக்கு ஏன் அந்த பேர் வந்துச்சுன்னா, அந்த வர்கீஸ் கானுங்கிற அந்த இந்து அதிகாரி பிறக்கிறப்ப ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சூழ்நிலையில் அவங்க தாய்க்கும் பிள்ளைக்கும் டேஞ்சரான ஒரு சூழ்நிலை இருந்திருக்கு பிரசவ கட்டத்தில். அந்த நேரத்தில் ஒரு டாக்டர் என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப சிரமப்பட்டு ரிஸ்க் எடுத்து அந்த தாயும் பிள்ளையும் காப்பாற்றிருக்கிறாரு. அந்த பிரசவத்தில் பிறந்தவர் தான் இந்த வர்கீஸ் கான். அந்த வைத்தியம் பார்த்த டாக்டர் பேர் தான் வர்கீஸ் கான். அப்போ இந்த அதிகாரியுடைய அப்பா என்ன பண்ணிருக்கார், இந்துவாக இருக்கிற அவர் தன் மனைவியையும் தன் பிள்ளையும் காப்பாற்றின இந்த வர்கீஸ் கானுங்கிற இஸ்லாமிய டாக்டர் பேரை தன் பிள்ளைக்கு வச்சுட்டாரு. பேரைத்தான் வச்சார் அவளையே, அவர் இந்துவாக தான் இருக்கிறாரு. இப்போ அவர் வந்து இந்த அறநிலையத்துறையில் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்தாருன்னொன்னே ஒரு கொதிக்க ஆரம்பிச்சிட்டாரு ராஜா அவர்கள். இப்போ அவர்களை பார்த்து அந்த இஸ்லாமிய தலைவர்கள் கேட்குறாங்க, இதுக்கே இந்த குதிச்சிட்டிங்களாப்பா, அப்புறம் எப்படி வக்போர்டில் போய்ட்டு 2 முஸ்லீம் இல்லாத நபர்களை சேர்க்க சொல்கிறீங்கன்னு கேட்குறாங்க. அது நியாயமா இல்லையா? அடுத்து இன்னொரு கேள்வி வருது பாருங்கள். வக்பு சொத்துக்களுக்கு ஒருத்தர் சொத்து கொடுக்கணுண்டா, ஒரு தானம் ஒன்றுன்னு வச்சுங்க, அவர் என்ன பண்ணணுமா, 5 வருஷமாக அவர் வந்து முஸ்லீமாக தான் இருக்காருங்கிறதுக்கு சர்டிஃபிகேட் எடுத்துகிட்டு போகணுமா. இப்போ ஒருத்தர் வந்து ஒரு தர்காவுக்கு ஒரு பள்ளிவாசலுக்கு ஏதோ நன்கொடை கொடுக்கணுன்னா, நீ முதல் 5 வருஷம் சான்று வாங்கிட்டு வானா, இவர் எங்கே அலைஞ்சு சான்று வாங்கிட்டு வந்து கொடுக்கவே மாட்டார். அப்போ இந்த வக்புக்கு வரக்கூடிய அந்த அன்பளிப்புகள் வராமல் போகிறதுக்குள்ள வழி. அடுத்து பாருங்கள், இதில் வந்து பிரச்சனை வருதுன்னு வச்சுங்க, ஒரு டிஸ்பியூட்டு, ஒரு சொத்து இருக்குது, அந்த வக்பு சொத்தை ஒரு ஆள் ஆக்குபை பண்ணி வச்சுருக்காரு. அப்போ வக்பு அதை மீட்க போகுது. அவர் சொல்கிறாரு, இது இல்லைங்க, இது உங்கள் வக்பு சொத்து இல்லைங்க, ஏன் சொத்துன்னு தகராறுக்கு வர்றாரு. அப்போ இதை பிரச்சனை போகிறப்ப டிஸ்பியூட்டுக்கு எங்கே போகணுமா, இது வரைக்கும் எப்படி இருந்துச்சுன்னா அந்த வக்போர்டு விசாரித்து வம்புக்கு வர ஆள்கிட்ட, அப்பா நீ உனக்கு என்ன ஆதாரம் இருக்குது, வக்போர்டு உன்ட்ட என்ன ஆதாரம் இருக்குது, உன் டாக்குமெண்ட்டு அந்த டாக்குமெண்ட் எல்லாம் வெரிஃபை பண்ணி என்ன பண்ணால் எந்த பக்கம் நியாயம் இருக்கோ அந்த பக்கம் தீர்ப்பு சொல்லும். ஆனால் இப்போ இந்த திருத்தச் சட்டத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, வக்பு தீர்ப்பாயத்துக்கு வந்து தீர்ப்பு சொல்கிற ஆள் யார், மாவட்ட ஆட்சித்தலைவர்னு சொல்கிறாங்க. ரொம்ப நல்லா இருக்குமே. இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லுவாங்க, பாபரி மஸ்ஜித் பிரச்சனை எடுத்துக்குவோம். பாபரி மஸ்ஜித் பிரச்சனை வந்து நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக பள்ளிவாசலாக இருந்தது, நாடறிஞ்ச விஷயம். அந்த டாக்குமெண்ட் வந்து பாபரி மஸ்ஜித்னு இருக்குது, பட்டா இருக்குது. அதில் தான் ராமர் பிறந்தார்னு சொல்லி ஆர்எஸ்எஸ் பாஜக கும்பல் வந்து அக்து மீறி அந்த தொழுகை நடத்த விடாமல் அந்த தடுத்து ஒரு கட்டத்தில் வழக்கு போட்டு பிரச்சனையாகி அதை போய் உடைச்சி அது வருஷக்கணக்கில் கேஸ் ஆகி கடைசியில் வந்து கோர்ட்டுக்கு போகிறப்ப கோர்ட்டு என்ன தீர்ப்பு சொல்லிச்சு, இந்த சொத்து வந்து பாபரி மஸ்ஜித் சொத்து தான், முஸ்லீம்களுக்கான சொத்து தான், இதில் ராமர் பிறந்தாருங்கிறதுக்கு எந்த ஆதாரமும் அடையாளமும் இல்லை தான். என்னதான் இருந்தாலும் பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்களுடைய விருப்பத்துக்காக இது அவங்களுக்கு கொடுத்துட்றோம். இது என்னங்க நியாயம் சொல்லிச்சுல. முஸ்லீம்கள் பார்த்தாங்க, சரிங்க இது ரொம்ப நாளாக பிரச்சனையாக வளர்ந்துக்கிட்டே இருக்குது, இந்த ஒரு பள்ளிவாசல் தானே இதோட விட்டு கொடுத்துருவோம், ஆனால் இனிமேல் இது மாதிரி பிரச்சனை வரக்கூடாதுங்க. இந்தியா சுதந்திரம் அடைகிறப்ப 1947 என்ன எடுத்தாங்க சட்டம், அன்றைய நிலையில் என்னென்ன வழிபாட்டு தலங்கள் முஸ்லீம்களது, இந்துக்களது, கிறிஸ்தவங்கள் எப்படி இருந்துச்சோ அப்படியே இருக்கணும்னு ஒரு சட்டம் இருக்கா இல்லையா, அந்தபடி இனிமே இருக்கணும்னு சொல்லித்தானே விட்டு கொடுத்தாங்க. அடுத்த கட்டமாக நீங்கள் இப்போ என்ன போகிறீங்க, அதே மதுராவில் அடுத்த பள்ளிவாசலுக்கு போகிறீங்க, இது கீழே கோயில் இருக்குது, இதுக்குள்ளே லிங்கம் இருக்குது, 60 பள்ளிவாசல் லிஸ்ட்டு எங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னு இப்போ என்ன பண்ணிடுச்சு, ஆர்எஸ்எஸ் கிளம்பிடுச்சு. இப்போ ஆர்எஸ்எஸ் உடைய திட்டம் என்ன, எப்போ இப்படி நம்ம ஒவ்வொன்றா கோர்ட்டுக்கு போய்ட்டு வம்பு போட்டு சிவில் கேஸு 10 வருஷம் 20 வருஷம் நடக்கக்கூடாது, இப்படி ஒரு சட்ட திருத்தத்தை பண்ணிட்டோம்னா இந்த லிஸ்ட்டத்தை பூரா போய்ட்டு கலெக்டர், இப்போ உத்தரப்பிரதேசத்தில் ஒரு கலெக்டரை போட்டால் யோகி யாரங்க போடுவார், அவருக்கு சாதகமான ஒரு ஆளை போடுவார். கலெக்டர் போகிறேன் நான் விசாரிச்சுட்டப்பா, இது வந்து வக்போர்டுக்கு சொந்தம் இல்லை, நீ எடுத்துகிட்டு போ, இது சிவன் கோயிலுக்கு எடுத்துக்க, அந்த கோயிலுக்கு எடுத்துக்க, இந்த கோயில் எடுத்துக்க, ஆர்எஸ்எஸ்க்கு எடுத்துக்க, பிஜேபிக்கு விட்டுட்டு போயிடுவார்ல, சொத்துக்கு பூரா அபேஷ். இப்படி போடுறதுக்கு நீ திட்டம் போடுறதுக்கு நாங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இது நியாயமா இல்லையா? உதாரணமாக வந்துங்க, அந்த யோகி ஆதித்யநாத் இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன பண்ணிகிட்டு இருக்காரு, ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்க, அவர் மேலே ஏதாவது ஒரு குற்றம், ஒரு வழக்கு, அந்த வழக்கு போட்டால் அந்த வழக்குக்கு தீர்ப்பு வரணும், கோர்ட்டு தீர்ப்பு சொல்லணும், கோர்ட்டு தண்டனை சொல்லணும், கோர்ட்டு முடிவு சொல்லணும். வழக்கு போட்ட உடனே இது என்ன பண்ணுது, அந்த வீட்டுக்கு ஒரு நோட்டீஸை கொடுக்குறாரு யோகி ஆதித்யநாத், உன் மேலே வழக்கு இருக்குது,
அதுக்கு தண்டனையாக அவன் வீட்டை இடிக்க போகிறோங்கிறாரு. சனிக்கிழமை நோட்டீஸ் கொடுக்குறா, ஞாயிற்றுக்கிழமை போய் புல்டோசர் இடிச்சிருது. இது யார் வீட்டை இடிக்குது? முஸ்லீம் வீடாக பார்த்து இடிக்குது. இது என்னங்க அநியாயம் இது? நீ ஒரு வீட்டை இடிக்கிறதா இருந்தால் எதுக்காக இடிக்கிறா, என்ன இடிக்கிறா, நீ கொடுத்த நோட்டீஸுக்கு அவன் என்ன பதில் சொல்கிறான், அவன் அப்பீலுக்கு போகிறானா, அவகாசம் கொடுக்கணுமா இல்லையா? இப்படி அத்துமீறலான அராஜகங்கள் பாஜக செய்யுது. இது மட்டுமா பண்ணிச்சு? இன்னும் என்னென்னலாம் பண்ணிச்சுன்னு பட்டியல் போட்டோம்னா ஒரு நாள்லாம் பத்தாதுங்க. இந்த உத்தரப்பிரதேச புல்டோசரை விட்டுருங்க, அந்த பல்கீஸ் பானு கூட்டு பாலியல் வழக்கு தெரியுங்களா உங்களுக்கு? அந்த பல்கீஸ் பானுங்கிற ஒரு பெண்ணை 10-12 பேர் சேர்ந்து கூட்டு பாலியல் தொந்தரவு பண்ணி அந்த பிள்ளைய காலை பிடிச்சி செவத்தில் அடித்து சாகடிச்சு பகிரங்கமாக அநியாயம் பண்ணிங்கல்ல. அது கோர்ட்டுக்கு போயிட்டு 12 பேரும் பண்ணது அநியாயம்னு சொல்லி அவங்களுக்கு இது தண்டனை கொடுத்துச்சுல நீதிமன்றம். ஜெயிலுக்குள்ளே போனாங்கல்ல. கொஞ்ச நாளில் அவங்கள வெளியில் விட்டுட்டீங்களே பாஜக அரசு. வெளியில் விட்டதோடு மட்டும் இல்லாமல் இவங்கெல்லாம் பிராமணர்கள், இவங்கெல்லாம் நல்லவங்க. என்ன கூட்டுப்பாளிகள் பலாத்காரம் பண்ணி ஒரு பிள்ளையை தூக்கி காலை பிடிச்சி செவத்தில் அடித்து சாவடித்து மத துவேஷம் பண்ண இவங்கெல்லாம் நல்லவங்களாம். இவங்களை சிறையில் போய்ட்டு மாலை போட்டு வரவேற்று ஸ்வீட்டு கொடுத்து வரவேற்றீங்களே, இதுதான் நீங்கள் பாஜக சொல்கிற இஸ்லாமியர்கள் மேலே எடுக்கிற நல்ல இடம் என்னம்மா? காஷ்மீரில் 370 நீக்கினீங்கல்ல, அது என்ன 370ங்கிறது என்ன சிறப்பு சட்டம்? காஷ்மீர் இந்தியாவில் இணையிறப்ப என்ன சொல்லுச்சு? எங்களுக்கு தனியாக 370 சிறப்பு பிரிவு வேணும்னு கேட்டு இந்திய அரசாங்கம் ஒத்துக்கிட்டு கொடுத்தது தானே. அது காஷ்மீரில் மட்டுமா இருக்குது? வடகிழக்கு மாநிலங்களில் இன்றைக்கும் 370 பிரிவு இருக்கே. அப்போ காஷ்மீரில் மட்டும் 370 நீக்கினீங்களே, உங்களுக்கு என்ன காரணம்? ஏன் வடகிழக்கு மாநிலங்களில் நீக்கலை? உங்கள் நோக்கம் 370 நீக்கிறது இல்லை, முஸ்லீம்கள் பயனடையக்கூடாது, காஷ்மீரில் முஸ்லீம்கள் இருக்காங்கன்னு சொல்லி என்ன பண்ணிட்டீங்க? 370 நீக்கினீங்க. அது இருக்கட்டுங்க. காஷ்மீரில் கோவில் கருவறையில் ஒரு பெண்ணை சிறுமிய அந்த கோவில் பூசாரி பாலியல் பலாத்காரம் பண்ணி நாசப்படுத்தி சாவடிச்சு அவன் தகப்ப அந்த ஊரே தேடுறான், அந்த கோயில் வழியாகவும் போகிறான். அப்போ அந்த கோயிலில் மட்டும் அவன் சந்தேகப்படலை, ஐயோ இது கோயில் புனிதமான இடம் தானே, இங்கேயுமா அப்படி தப்பு நடந்திருக்காது அப்படின்ட்டு தன் மகளை அந்த கோயிலை விட்டுட்டு மற்ற இடம் பூரா தேடி அலைஞ்சான். கடைசியில் சண்டான அந்த கோவில் கருவறைக்குள்ளே தான் அந்த பொண்ணை வச்சு கற்பழித்து நாசப்படுத்தி கொண்டானே. இதுதான் உங்களுடைய முஸ்லீம் பெண்கள் மேலே உள்ள அக்கறையா? இப்போ உணவுங்கிறது எல்லாருக்கும் பொதுவானதானுங்க. யார் என்ன சாப்பிட்ணுங்கிறது அவங்க இஷ்டம். சைவம் சாப்பிட்றாலும் சைவம் சாப்பிட்லாம், அசைவம் சாப்பிட்றாலும் அசைவம் சாப்பிட்லாம். நீங்கள் இந்த ஆர்எஸ்எஸ் பாஜக யார் மேலே தாக்குதல் கொண்டு போகிறீங்க? ஹலால் மேலே தாக்குதல் கொண்டு போகிறீங்க. ஹலால் கூடாது, அடுத்தவன் சாப்பிட்ற உணவில் உங்களுக்கு என்னங்க உரிமை இருக்குது? அவன் இஷ்டப்பட்டதை சாப்பிட்றான். ஒரு பெரியவர் ஒரு இறைச்சி வாங்கிட்டு ரயிலில் போயிட்டுருக்காரு, அவர் மாட்டிறைச்சி வாங்கிட்டு போயிருக்கிறாரு. அவரை பற்றி இல்லை நீ மாட்டிறைச்சி தான் வச்சுருக்கான்னு சொல்லி மாட்டிறைச்சி வாங்கினா தான் என்ன, அவரும் மாட்டிறைச்சி, நீங்கள் மாட்டிறைச்சியை வெளிநாட்டுக்கெல்லாம் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கீங்களே நீங்கள் ஆர்எஸ்எஸ் பாஜக, நீ மாட்டிறைச்சி வச்சுருக்கான்னு சொல்லி அவரை அடித்து கொன்றீங்களே. இதுதான் நீங்கள் முஸ்லீம்கள் மேல் கேட்ட அனுதாபமா? இந்த உடை விஷயத்தில் பாருங்கள், யார் யார் என்ன உடை உடுக்கிறது அவங்கவுங்க இஷ்டம் தானுங்க. நீங்கள் மற்றவங்க மேலே தாக்குதல் நடத்தலையே, முஸ்லீம்கள் மேலே தாக்குதல் நடத்தி ஹிஜாப் அணியக்கூடாதுன்னு போராடினீங்களா இல்லையா? அப்போ முஸ்லீம்களுக்கு மட்டும் நீங்கள் ஏன் அப்படி எதிராக அப்படி ஈடுபடுறீங்க? அப்புறம் பொது இடங்களில் வழிபாடு கூடாதா? பொது இடங்களில் வழிபாடு கூடாதுன்னா இன்றைக்கி அரசு அலுவலகங்கள் இருக்குது பார்த்தீங்களா? பெரும்பாலும் நல்லா கவனிங்க, மனசாட்சியோடு பாருங்கள். அரசு அலுவலகங்கள்லையே பூஜை புனஸ்காரம்லாம் பண்ணுவாங்க. அதை நம்ம தப்புன்னு சொல்லலை, பண்ணிச்சுங்க. இன்னும் சொல்லப்போனால் ஹோலி பண்டிகை ரோட்டில் நடத்துவாங்க. சாமி சிலையில் ரோட்டில் வச்சு வழிபட்டு ஊர்வலம் எடுத்துகிட்டு போவாங்க. இப்போ கும்பமேளா இங்கே பொது இடத்துல தான் நடந்துச்சு. ஆத்தங்கரையிலையும் கடற்கரையிலையும் கும்பமேளா இதெல்லாம் நடக்குதுல்ல. உத்தரப்பிரதேசத்தில் ஒரு சட்டம் போட்டிருக்காரு. யார்? யோகி ஆதித்யநாத் என்ன போட்டிருக்காரு? பள்ளிவாசலில் சில நேரங்களில் ஜிம்மாண்டு ஒரு வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகை இருக்கும், எல்லாரும் தொழுக போவாங்க. சில நேரங்களில் பள்ளி நிரம்பிடும், கீழ்த்தலை மேல்தலைலாம் நிரம்பி அந்த அளவுக்கு மேலே ஒரு 10-50 பேர் எக்ஸ்ட்ரா வந்துடுவாங்க. அப்போ அந்த பள்ளிவாசல் வாசப்படியில் கூட தொழுகக்கூடிய நிலைமை வந்துடும். டக்குன்னு ஒரு துணியை விரிச்சிட்டு தொழுவாங்க, பாயை வச்சு தொழுவாங்க, தொண்டை வச்சு தொழுவாங்க. அப்போ ரோட்டு ஓரத்தில் அந்த பள்ளியோடைய நுழைவு பகுதி ரோட்டு ஓரத்தில் தொழுவாங்க. அதுக்கு ஒரு மிரட்டல் விடுறாருங்க, பப்ளிக்லாம் வழிபாடு கூடாது
அப்படி செஞ்சின்னா என்ன செய்வாங்களாம், கைது பண்ணுவாராம், கேஸ் போடுவாராம், ஒருபடி மேலே போய் அவங்க பாஸ்போர்ட்டை பிடிச்சி ரத்து பண்ணுவாங்க. என்னையா அநியாயம் அது? இப்போ கும்பமேளாவில் சாமி விட போகிற ஆளுக்கெல்லாம் நீங்கள் பாஸ்போர்ட்டை பிடிங்கினீங்களா, கைது பண்ணீங்களா? அப்போ இது முஸ்லீம்களுக்கு தாக்குதல் சட்டம் தானே? கேட்குறாங்களே, பயப்படுறாங்களே, நியாயம் தானே இது? இப்போ ஹோலி பண்டிகை வந்துச்சா இல்லையா? ஹோலி பண்டிகை நல்லா சந்தோஷமாக கொண்டாடுங்க. ஆனால் என்ன சட்டம் போடுறீங்க? ஹோலி பண்டிகை நடக்குது, ஹோலி பண்டிகை நடக்கிறப்ப பள்ளிவாசல்லாம் தொழுக போகாதீங்க, பள்ளிவாசல்லாம் திரையை போட்டு மூடிடுங்க. ஜிம்மா வருது, ஜிம்மாவுக்கெல்லாம் போகாதீங்க. ஏன்னா எங்கள் மக்கள் ரோட்டில் ஆனந்தமாக என்ன பண்ணுவாங்க, கலர் பொடியில் தூவி தூவி விளையாடுவாங்க. அதுக்கு நீங்கள் இடைஞ்சலாக இருக்கக்கூடாது, தொழுகாதி என்று அடுத்த மத தொழுகையை தடுக்கிறதுக்கு உங்களுக்கு யாருங்க ரைட்ஸ் கொடுத்தா? இந்தியா மதச்சார்பற்ற நாடா இல்லையா? இப்படி எதை எடுத்தாலும் முஸ்லீம்களுக்கு மேலே தாக்குதல் நடத்தக்கூடிய நீங்கள் இப்போ முஸ்லீம்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்களையும் ஆட்டையை போடுறதுக்கு, அபகரிக்கிறதுக்கு கொண்டு வர்ற சட்டம் தான் இந்த வக்பு வாரிய திருத்த சட்டம்னு அவங்க சந்தேகப்படுறதுனால இதை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு போராடுறாங்க. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்கள்கிட்ட இருக்கிற அந்த எண்ணிக்கையை வச்சுக்கிட்டு, அதுலேயும் உங்களுக்கு நாடாளுமன்றத்தில் எண்ணிக்கை கம்மியாக இருக்குது, உங்களுக்கு அந்த ஆந்திராவுடைய சந்திரபாபு நாயுடு அவர்களும் பீகாருடைய நிதிஷ்குமார் அவர்களையும் உங்கள் சப்போர்ட்டாக வச்சுக்கிட்டு அவங்க கேட்குற உதவிகளெல்லாம் நிதிகளெல்லாம் கொடுத்து எங்கள் சட்டத்துக்கு ஆதரவுன்னு சொல்லி நீங்கள் இப்படி ஒரு தவறான சட்டத்தை நிறைவேற்றி இஸ்லாமிய மக்களுடைய சொத்துக்களை அபகரிக்கிறதுக்காக கொண்டு வர்ற இந்த சட்டம் நியாயமா தர்மமாங்கிறது தான் நம்ம கேள்வி. சகோதர சமுதாயமான இந்து சமுதாய மக்கள்கிட்ட ஒரு நேர்மையான பழமொழி இருக்கும், சிவன் சொத்து குலநாசம்னு. அது உண்மை. கோயிலுடைய சொத்துக்களை எடுக்கிறதுக்கு பயப்படுவாங்க. ஏன்னா எடுத்துட்டோம்னா நம்ம குடும்பம் கெட்டு போயிடும், நம்ம வாரிசுகளும் கெட்டு போயிருங்கிற பயம் இருக்கும். இந்த பயத்தை உணர்ந்த இந்து மக்கள் யாருமே தப்பு பண்ணுறதில்லை. இந்துக்களாக இருக்கட்டும், கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீம் எல்லாரும் இந்த பய உணர்வோடு இருக்கிறாங்க. ஆனால் இந்த நாட்டில் 140 கோடி மக்களில் வாழக்கூடிய 3 கோடி பேர்லேயும் ஒரு சிலர் மட்டும், குறிப்பாக இஸ்லாமிய சொத்துக்களை நீங்கள் நாசம் பண்ண நினச்சா, இஸ்லாமிய சொத்துக்களை அபகரிக்க நினச்சா, இந்த சிவன் சொத்து குலநாசங்கிறது உங்களுக்கு செல்லுமா செல்லாதாங்கிறத நீங்கள் சிந்திச்சு பார்த்துக்குங்க. இந்த அடுத்த சொத்துக்களுக்கு நாசம் பண்ணுறதுக்கு நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகளுக்கு முயற்சி செய்கிறவங்களும் முயற்சிக்கு துணை போகிறவங்களும் நியாயமற்ற விஷயத்துக்கு ஆதரவாக பேசுகிறவங்களுக்கும் எல்லாரையும் படைத்த இறைவன் ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அப்போ நீதியான முறையில் தவறு செய்கிறவங்களுக்கு ஒரு குலநாசம் கிடைக்குங்கிற பயம் உங்களுக்கு வருமா வராதா? இதை நீங்கள் பார்த்துக்கங்க. எதை எடுத்தாலும் இஸ்லாமிய மக்களுக்கு கேடு செய்யக்கூடிய சூழ்நிலையை உருவாக்குற நீங்கள் இந்த முத்தலாக் சட்டம்னு கொண்டு வந்தீங்களே, எவ்வளோ மோசமான சட்டம். நீங்கள் என்ன சொன்னீங்க, முத்தலாக்கை மக்கள்லாம் ஆதரிச்சிட்டாங்க, வரவேற்றாங்கன்னு சொன்னீங்க. முத்தலாக்குங்கிறது என்ன? ஒரே முறை தலாக் தலாக்குன்னு 3 தடவை சொல்லக்கூடாதுங்கிறது தான் சட்டம். இஸ்லாம் அப்படி சொல்லலை, சரியத்தே அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது. சரியத்து சட்டத்தில் தெளிவாக விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஒரு மனிதர், ஒரு கணவன் மனைவிக்கு பிடிக்கலன்னா இடைவெளி காலம், ஒரு தரம் தலாக் சொல்லுவான், சில காலம் கேப் விடணும், அவங்களுக்குள்ள சமாதானமாட்டா சேர்ந்துடலாம். அந்த மாதிரி 3 கட்டங்களில் இடைவெளி 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 விட்டு முடியாத கட்சத்துக்கு தான் 3வது முறை சொல்லணுன்னு இருக்கிறப்ப, யாரோ ஒருத்தன் லட்சத்தில் ஒருத்தன் 1000ல் ஒருத்தன் உடனே 3 தலாக உடனே சொல்லிட்டு விட்டானா அவன் செய்கிற தப்பு அது. அதுக்கும் சரியத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்போ திருத்த வேண்டியது அவனை, நீ திருத்த வேண்டியது சட்டத்தை திருத்திருக்கிறா. சரியத் சட்டத்தை, சரியத்தொன்னு தப்பு சொல்லலையே. ஆக உங்கள் நோக்கம் முஸ்லீம் பெண்களுக்கு நல்லது செய்யணுங்கிறது இல்லை, சரியத்து சட்டத்தில் கை வைக்கணும், சரியத்து தப்பு சொல்கிற மாதிரி ஒரு பிம்பத்தை உருவாக்கணும். அப்போ முத்தலாக்கு ஒருத்தன் சொல்லிட்டானா அவனை பிடிச்சி அதனால தப்புன்னு சொல்லி ஜெயிலில் போட்டுரும். சரி, நீ ஜெயிலில் போட்டா அந்த பொண்ணுக்கு என்ன வருமானம்? கட்டின முஸ்லீம் ஜெயிலில் போட்டால் அவன் என்ன பண்ணுவா? சாப்பாட்டுக்கு அவன் குடும்பம் நாசமாக போகணும். உங்கள் திட்டம் இதுதான். பெண்களுக்கு நீங்கள் என்ன நல்லது செய்கிறீங்க? முஸ்லீம் பெண்களுக்கு நீங்கள் நல்லது செய்யறதா இருந்தால் எவ்வளவோ விஷயங்களில் நீங்கள் நல்லது செஞ்சுருக்கலாம். எப்படி செஞ்சுருக்கலாம்? உச்சநீதிமன்ற உயர்நீதிமன்ற நீதிபதிகள் இருக்காங்கல்ல, அதில் எத்தனை முஸ்லீம் பெண்களை நீங்கள் நீதிபதிகளாக வச்சுருக்கிறீங்க? அது மட்டும் இருக்குங்க. பல்கலைக்கழகம், வெளிநாட்டு தூதரகம், செக்ரட்டரியேட் ஆஃபீஸர்ஸு பெண்கள் ஒரு முஸ்லீம் இருக்காங்களா? அதெல்லாம் விடுங்க. நீங்கள் 300 எம்பிக்கள் இருக்கீங்கள பாரதிய ஜனதாவில், ஒரு முஸ்லீம் பெண் எம்பி இருக்கா?
ஆனால் முஸ்லீம் பெண்ணு முஸ்லீம் ஆண் எம்பி இருக்கா? சரி, உங்கள் பாரதிய ஜனதாவில் எம்பி தான் கிடையாது முஸ்லீம்கள். ஒரு அமைச்சர் இருக்குதா? ஒரு மேல் சபை உறுப்பினர் இருக்கா? முஸ்லீம்களுக்கு எம்பிக்கு இடம் தர மாட்டீங்க, மந்திரி சபையில் இடம் தர மாட்டீங்க, பெண்களுக்கு நீதிமன்றத்தில் நீதிபதியில் இடம் தர மாட்டீங்க, அதே மாதிரி உயர் பதவியில் இடம் தர மாட்டீங்க, ஒன்றுமே கொடுக்க மாட்டீங்க. ஆனால் நிர்மலா சீதாராமன் ஒரு வார்டு கவுன்சிலர் கூட நிற்காதவங்களை கொண்டாந்து நிதியமைச்சராக்கி அதிகாரத்தை கொடுத்துருக்கல, உச்சபட்ச நிதியமைச்சரா. இதுதான் உங்களுடைய முஸ்லீம் பெண்களுக்கு அடுத்த பெண்களுக்கு காட்டுற அக்கறை. இன்னும் ஒருபடி மேலே என்ன சொல்கிறாங்க, அந்த நிர்மலா சீதாராமனோட நீங்கள் விரும்பக்கூடிய அந்த வகுப்பை சேர்ந்து அதை செய்கிறீங்க. பொதுவான முஸ்லீம் பெண்களுக்கு இந்து பெண்களுக்கு நீங்கள் எதுவுமே செய்கிறது இல்லைங்கிறதுக்கு இன்னொரு உதாரணம், மல்யுத்த வீராங்கனைகள் அந்த பாஜகவோட எம்பி பிரிஜ் பூஷன் சரண் சிங்கால பாலியல் தொந்தரவுக்கு ஆளாக்கப்பட்டு நாங்கள் பாதிக்கப்பட்டோன்னு சொல்லி போராட்டம் நடத்துனாங்களே, அந்த பெண்களுக்கு நீதி வாங்கி கொடுத்தீங்களா? அவங்களாம் இந்து பெண்கள் தானே. ஆக உங்கள் பாஜக ஆர்எஸ்எஸ் உடைய நோக்கம் முழுக்க முழுக்க முஸ்லீம்களை இந்த நாட்டில் பதஷ்டத்திலே வச்சுருக்கணும். அவங்கள இரண்டாம் தர குடிமக்கள் மாதிரி நம்ம டீல் பண்ணணும். அவங்களுக்கு எந்த விதமான உரிமையும் கொடுக்கக்கூடாது. அவங்கள அவங்கள்ட்ட இருக்கிற வளங்களையும் சுரண்டிடணும். அவங்க வகையராக இருக்கிற வக்பு சொத்துக்களையும் சுரண்டிடணும். அப்படி முஸ்லீம்களுக்கு மட்டும் இல்லை, இந்த ட்ரையலை முஸ்லீம்கள், கிறிஸ்தவர்கள், தலித்து மக்களுக்கு இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. இதில் தான் சக்ஸஸ் ஆயிடுச்சுன்னா அடுத்தாப்புல இந்த மல்யுத்த வீராங்கனைகள் மாதிரி பிற்படுத்தப்பட்ட எல்லா இந்து மக்களுக்கும் நீங்கள் செய்ய போகிறீங்க. அதுக்கு ஒரு உதாரணம், இந்த நாட்டில் 100 செக்ரட்டரியேட் இருக்காங்கன்னு வச்சுங்க. அந்த 100 செக்ரட்டரியேட் அதிகாரிகளில் 3 பேர் கூட பிற்படுத்தப்பட்ட இந்து மக்கள் கிடையாது. கிட்டத்தட்ட 90 பேருக்கு மேலே நீங்கள் 3% உள்ள ஆள் தான் இந்த ஆண்டுக்கிட்டு இருக்கிறீங்க. இப்படி ஒட்டுமொத்த நாட்டையும் உங்கள் கைக்குள்ளே கொண்டு இந்த 140 கோடி மக்கள் உள்ள இந்திய திருநாட்டை வெறும் 3-4 கோடி பேர் இருக்கிற ஒரு கூட்டம் மட்டும் ஆள்றதுக்கு திட்டம் போடுற அந்த ஆர்எஸ்எஸ் உடைய பாஜகவோட சதி திட்டத்தை இந்திய திருநாட்டில் உள்ள இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவ, சீக்கிய, பாசிஸ்ட எல்லா மக்களும் புரிஞ்சுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி எல்லாரும் ஒன்று கூடி நீ கொண்டு வந்திருக்க இந்த வக்பு திருத்த சட்டம் சந்தேகமானது, இதை நீ வாபஸ் வாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்களாகவே வாபஸ் வாங்கிட்டா நல்லது, அல்லது இது நிச்சயமாக திருத்தப்படும், வாபஸ் வாங்கப்படும், நீதி இந்த இந்திய திருநாட்டில் கிடைக்குங்கிற ஒரு நம்பிக்கை எல்லா மக்களுக்கும் இருக்குது. இது பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் இந்த அரசியலாயிரம் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். இந்த செய்தி பிடிச்சிருந்தால் இதுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே போன்ற நடப்புகளை எந்த விதமான சொருகளும் இல்லாமல் நாட்டில் 4 பக்கம் நடக்கக்கூடிய செய்திகளை உங்கள் வீட்டுக்குள்ளே 4 சுவர்களுக்குள்ளே கொண்டு சேர்க்கக்கூடிய நம்ம அரசியலாயிரம் சேனலுக்கு இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு செய்திகளும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும். நீங்கள் விரும்பிய செய்தியை பார்க்கலாம். என்றும் இணைந்திருப்போம். உங்கள் அன்பன் அஷ்ரஃப் அலி. நன்றி, வாழ்த்துக்கள்.